காய்ஸ் டைம் பார்த்தீங்களா 5:30. ஆக்சுவலி 4 மணி எங்களோட டீ டைம். ஆனால் இன்றைக்கி 4 மணிக்கு டீயும் குடிக்காமல் 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் அந்த சூரியன் எல்லாம் மறைஞ்சி கொஞ்சம் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி வர்ற அந்த டைமில் நல்லா கிறிஸ்பியாக சுட சுட உளுந்து வடை செய்து, அதுக்கு என்ன கலர் சட்னி இன்றைக்கி? சிவப்பு, இல்லாட்டி இவர் சிவப்பு பச்சை, அந்த 2 இந்தியா ஃப்ளாக் மாதிரி தான் சட்னி செய்வார். சிவப்பு பச்சை வெள்ளை, இந்த 3 கலர்லாம் சட்னி செய்வார். ஸோ இன்றைக்கி அவர் சூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து சிவப்பு சட்னியும் உளுந்து வடையும் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. நீங்களும் கலந்துக்குங்க. அன்றைக்கி நம்ம ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம்ல, அது மாதிரி நம்ம வடையெல்லாம் சுட்டு பெல்கனியில் போய் அப்படியே அந்த சூரியன் மறையிற அழகை பார்த்துக்கிட்டு வடை சாப்பிடலாம். வடை வந்து கடையில் தான் ஜாஸ்தி வாங்கி சாப்பிட்றது. ஸோ அம்மா சுடுற வடையும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக செய்வார். ஸோ இன்றைக்கி அம்மா சுடுற வடை, டீ, சட்னி, இதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேர்ந்தே சாப்பிட்லாம். கமான். இது என்ன? அது உளுந்து அரைக்க போகிறோம் வடைக்கு. இப்போ அரைச்சி உடனே சுட்டுருவியா? இல்லை ஊற வைக்கணும், அது வைக்கணும்? ஊற வச்சுட்டு ஆல்ரெடி நான் ஒரு இது இப்போ 3 hours ஊறி இருக்கு. 3 hours ஊறி. சரி, மத்தியானமே ஊற வச்சுட்டு எல்லாரும் கிரைண்டரில் அரைப்பாங்க, நம்ம மிக்சியில். பாருங்கள், பரபரன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் வெங்காயம், இஞ்சி அதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இது நீ வெட்டுறது சட்னிக்கான ஐட்டமா? இல்லை, இது வந்து வடைக்கு. அப்போ சட்னிக்கு என்ன சட்னி இருக்கா இல்லையா? ஓ, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது சிவப்பு கலர் சட்னி செய்ய போறேன்னு சொல்லிட்டு, சரி சட்னிக்கு எங்கே ஐட்டம்னு கேட்டால் அது வந்து என்னடா அப்படின்னா என்ன ஏமாத்த பார்த்துருக்காங்க. காலையில் தோசைக்கு ஒரு சட்னி செஞ்சால் அதோட மிச்சம் கிடக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு வடை சுடுவோம்னு சொன்னியா? அட பாவி, சட்னி மிஞ்சி போனதுக்காகலாம் வடை சுட பிளான் போட்டிருக்காங்க. இல்லை சிவப்பு சட்னி தான் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ சட்னி செய்யலை, ஆல்ரெடி இருக்கிற சட்னியை தான் பண்ண போகிறாங்க. பாருங்கள், இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏய், திறந்து காட்டு. ஐயோ, கொஞ்சம் இருக்கு போல இருக்கு. போதும், இது போதும். நாங்களாம் வடைக்கு சட்னி எடுக்க மாட்டோம். இது போதும். அம்மா வடை சட்னி சாப்பிடுவாங்க, பட் அதுக்கு ரொம்ப ஃபேன் கிடையாது. ஆனால் எனக்கு வடைன்னா கண்டிப்பாக பச்சை இல்லாட்டி சிவப்பு சட்னி இருந்தே ஆகணும், இல்லைன்னா அந்த வடை சாப்பிட்ட ஃபீலே வராதுங்க. எங்கள் வீட்டில் ஒரு லீலை ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் வந்து பனானா லீலைன்னு நான் பேர் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வரும், ஆனால் தங்காது. அது 2 பொருள் இருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று வாழைப்பழம். பணமும் வரும், தங்காது. மற்ற பழங்கள் வந்தாலும் ஒரு 4-5 நாள் தங்குமே தவிர வாழைப்பழம் வந்தால் தங்காது. காலையில் எத்தனை 1.5 கிலோவா? காலையில் 1.5 கிலோ பழம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவனுக்கு உஷார, இவனுங்களுக்கு தெரியும் வந்த உடனே அதை நம்ம தின்றுவோன்னு தெரியும். அதனால் வந்த உடனே அதை எடுத்து கழுவி கடவுளுக்கு படைச்சிருவாரு. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு படைச்சா, காலையில் படைச்சா சாயந்தரம் வரைக்குமாவது இருக்கணுமா இல்லையா? காலையில் 10 மணிக்கு அதை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ மணி 5:30 தான் ஆகுது. அங்கே பாருங்கள், அந்த 1.5 கிலோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பழம் இருந்ததுங்க. இப்போ பாருங்க ஒன்று சும்மா கடமைக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கடவுள் கண்ணை குத்தி அதான் அங்கே அந்த மொத்த சீப்பையும் கொண்டு அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு கடவுள் பயமும் இருக்குது. சொல்லுவாங்க என்னென்னா, அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு பழம் பிக்கும்போது அவர்கிட்ட சொல்லிடுறது, அப்போ ஐயா ஒரு பழம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு பிச்சிடுறது. ஆளாளுக்கு நானும் தான் சாப்பிட்டேன் சொல்கிறேன், ஆளாளுக்கு ஒன்று பிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த 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 லாஸ்ட் பீஸ் ஆஃப் பழம் வந்து அதை எடுக்கிறவர் வந்து கடவுள் அவங்க கண்ணை குத்திடுவாருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் டக்குன்னு வச்சுருவாங்க. இப்போ கடைசியில் எண்ணி பார்க்க போனால் அது என்னோட கோட்டை, நான் தான் இப்போ எடுக்கணும். இப்போ கடவுள் ஏன் கண்ணை குத்துறதுக்கு? உங்கள் வீட்டில் அப்படியா? காலைல பழம் வாங்கினா 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? இல்லை அது உங்கள்கிட்ட ஒரு 5 நாள் குறைஞ்சது ஒரு ராத்திரியாவது அது தாண்டி போல உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் பழம் நிற்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது.
இவங்களுக்கு இதாங்க வேலை. எப்போ கடைக்கு போகிறாங்களோ 1.5 கிலோ 2 கிலோ பழம் வாங்கிட்டு வர வேண்டியது. மஞ்சள் கலரில் ஒரு பார்த்தாலே அவங்களுக்கு தூக்கம் வராது போல இருக்குது. ஆளுக்கு மாறி மாறி ப்ரெட்டோட ஒரு வாட்டி சோறோட பிணைஞ்சு ஒரு வாட்டின்னு பல விதவிதமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் 2 பேரும் இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கக்கூஸில் ஒருத்தர் அந்த கக்கூஸில் ஒருத்தர் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. பழத்தை திங்க வேண்டியது போக வேண்டியது, திங்க வேண்டியது போக வேண்டியது. வேறு பழத்துலலாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாழைப்பழம்னா உசுரை விட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நானும் தான் பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறேன்னு நானும் தான் சொல்கிறேன். ஆனால் என்னையை விட அம்மா வந்து ரொம்ப பைத்தியம். எந்த அளவுக்குன்னா அதான் மிஸ்டியையும் ட்ரெயின் பண்ணிட்டாங்க அந்த அந்த ரேஞ்சுக்கு. இப்போ மிஸ்டியும் பழம் திங்கிது, அப்படி திங்கிது வாழைப்பழம். நல்லது தானே, அது நல்லது தான். ஒரு நைட்டாவது வச்சுக்கணுமா இல்லையா வீட்டில்? அதை கேட்டான்னு தெரியுமா சொல்கிறான். 2 கிலோ வாங்கினா அப்படித்தான், ஒரு 10 கிலோ வாங்கி போட்டிங்கன்னா ஒரு நைட்டு தாண்டுன்றான். எங்கேயாவது வீட்டுக்கு 10 கிலோ வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்களா? 10 கிலோ பழமெல்லாம் ஜூவில் யானைக்கு கொடுக்குற குவான்டிட்டி. வீட்டு பாவனைக்கு 1 கிலோ 2 கிலோ தான் வாங்குவாங்க. நாங்கள் வந்து பனானா ஃபேமிலிங்க, ரம்ஸ்டிக் ஃபேமிலிங்கிற பேரை மாற்றி இந்த பனானா ஃபேமிலின்னு தான் பேர் வைக்கணும். காய்ஸ் உளுந்து அரைச்சமா வடையை சுட்டமான்னு இல்லாமல் எவ்வளோ நேரத்துக்கு? 5 minutes. அதை அரைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸுக்கு இப்படி விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொயன்னு அப்படி பண்ணினாதான் வடை மாதிரி புசு புசுன்னு கடையில் போடுற வடையை விட நல்லா வரும்னு கௌஷிக் சொல்கிறாரு. அதுக்கான காரணத்தை சொல்லு, உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அப்போ அதுக்குள்ள காற்றெல்லாம் நல்லா வெளியே வந்து வடை சுடுறப்ப நல்லா உப்பி நல்லா வரும். இங்கே பாருங்க, காற்று வெளியே வருங்கிறான். உண்மையாவா சொல்கிறேன்? ஏங்க நமக்கு வடையை தந்தா திங்க தெரியும், அதுக்குள்ள இருக்கிற காற்றை வெளியே எடுக்கணும், அதை இவ்வளோ வகையா இருக்கா? இது என்னங்க கொடுமையாக இருக்குது. இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வெயில் அடிக்குது, ஆனாலும் இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயிலும் மழையும் சேர்ந்து வரப்போகுதா? பாருங்க அந்த மரமெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பாருங்க. ஆனால் அங்கே பாருங்க நல்ல நல்ல வெயிலாக இருக்குது. சிலு சிலு காற்று, 5:30 6 மணி உள்ளே வந்து வடை சுடுற ஸ்மெல்லு நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான் லைஃப் இல்லை. என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு மேபி மண்டே டியூஸ்டே ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இதை ஷூட் பண்ணும்போது சண்டேங்கிறதுனால லீவு தானே, எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. மழை பெய்யும் போது ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறதும் ஒரு நல்ல ஃபீல் தான். இப்போ மழை வந்தால் நல்லா மலையில் உட்காந்து சுட சுட வடை சாப்பிட்றதும் ஒரு ஃபீலாக தான் இருக்கும். பார்ப்போம் கிளைமேட் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். நமக்கு லக் இருந்தால் மழை பெய்யும், வடை சாப்பிட்லாம். சரி வாங்க, உள்ளே விஸ்க் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வடை என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துட்டு வரும். இன்னும் எவ்வளோ நேரம் மிஸ்டி? இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கும். காய்ஸ், நாம் எதிர்பார்த்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காய்ஸ், நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தருணம் விஸ்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அம்மாவோட இந்த கையை வச்சுக்கிட்டு அதில் வடை சுட போகிறாரு. வடையெல்லாம் நல்லா தான் சுடுவான், ஆனால் இவனுக்கு அந்த ஷேப்பு பிடிக்கிறது தான் கஷ்டம். அது ஒரு வித்தியாசமான வடையாக வரும். இன்றைக்கி அந்த ஷேப்பு இவர் எப்படி போடுறாருங்கிறத நம்ம லைவாக போய் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, மிளகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓ, எல்லாத்தையும் போட போறியா? எல்லாம் இஞ்சி தான் அதில் ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். பாருங்க காய்ஸ், ஒரு சின்ன வடைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, நமக்கு தெரியாமல் போச்சு. சவுண்டு கேட்டுச்சா? என்னோட ஃபேவரட் சவுண்டுங்க. ஆனால் அந்த சவுண்டு வரும்போது எனக்கு அந்த சவுண்டு எனக்கு பிடிக்கணுன்னா நான் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கணும், சவுண்டு வரணும். வெளியே எங்கேயாவது போகும்போது இது வந்துச்சுன்னா இரிட்டேட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது மழை பெஞ்சுதுன்னா அது ஒரு சொர்க்கம் தான். இப்போ ஒரு மழை வரும்னு நினைக்கிறேன். வரட்டும். மலையிலேருந்து வடை சாப்பிடுவோம். இது என்ன? இதுக்கு நம்ம கொஞ்சம் மிக்சியில் அரைச்சதால லைட்டாக தண்ணியாக இருக்கும், பிடிக்க கஷ்டம். அதான் அந்த ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பில் வராது. அதுக்கு இதில் சும்மா ஒரு கரண்டி அரிசி மாவு. அரிசி மாவா? இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் தெரியும்.
பிடிக்கிறதுக்கு அளவாக தான் எதெல்லாம் சொல்கிறான் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. எனக்கு தேவையெல்லாம் வடையும் சட்னியும் சீக்கிரம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வீடியோவை முடிப்பேன் நான். இவங்க வீடியோ இந்த வடை சுடுறத வீடியோ எடுப்போம்னாங்க. இவங்க நினச்சிட்டாங்க அந்த ரெசிபியெல்லாம் சொல்லி ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், பசிக்குது மனுஷனுக்கு. வடையை சுட்டு கொடுத்தா நொறுக்குன்னு சாப்பிட்டு காட்டுவேன், அவ்வளோதான் நம்மளால் முடியும். இவன் ஒருத்தர் 5 நிமிஷம் 2 மினிட் அப்படின்னு 10-15 நிமிஷமாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே காய்ஸ், கரண்டியை சைடில் போய் இப்போ அந்த கையை வச்சு வடை போட போகிறேன். செஃப் கௌசிக்கு வடை போட போகிறாரு. அவர் அந்த வடையோட முதல் ஷேப்பை பார்க்கலாம். இல்லை இன்னைக்கு மாட்டு வடி மாப்பிள்ள தண்ணியில் கையை நனைக்கணும். நீங்கள் இப்போ தான் எப்படி போடுறோம்? ஓகே, தண்ணியில் கையை நனைச்சிட்டு அந்த ஷேப் ஏன் இப்படி அள்ளி அள்ளி பெருவிரலாலே ஓட்டையை போட்டு உள்ள அரைக்கிறாரு. அதுதான் அந்த ஷேப் வர்றதில்ல, அவன் வச்சு எடுக்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஊற்றி பாத்தீங்களா முந்திரி கொட்டைங்க எண்ணெயை ஊற்றி அது சுடுறதுக்குள்ள அது இறக்கிட்டாரு, சத்தம் வர மாட்டேங்குது. ஐயோ செம்ம காத்தடிக்குது இந்த பக்கம். நெருப்பெல்லாம் அப்படி ஒரு பக்கம் ஓடுது. எடுத்தாச்சு, நடுவில் ஓட்டை எடுத்தாச்சு. அந்த ஷேப்பு தான் அவருக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, 2 கையையும் யூஸ் பண்ணி அந்த வடை போடுறதுனால ஷேப் வரும். இவர் இப்படி ஒரு கையில் அள்ளுவார், பெருவிரலால் ஓட்டையை போடுவார், அப்படியே வைப்பார். சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த ஷேப்பு கொஞ்சம் வர மாட்டேங்குது. பட் டேஸ்ட் அச்சீவ் பண்ணிடுவார். இவருக்கு அந்த ரவுண்டான ஷேப்பு போட தான் வர மாட்டேங்குதே தவிர சூப்பராக ஒன்று பண்ணிடுவார். ஓகேங்க, இப்போ எத்தனை 5 வடை போட்டிருக்கியா? எத்தனை ஒரு 10 வடை வரும்? 6 போட்டிருக்கேன். இல்லை கூட வரும். எல்லாத்துலேயும் செய்ய போகிறீங்களா? ஓகே காய்ஸ், இப்போ அம்மா வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம போய் இப்போ ரெஸ்ட் எடுப்போம். வடை ரெடி ஆனோடனே உங்களை கூப்பிட்றேன், வாங்க மொட்டை மாடியில் அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு மலை அந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டே நம்ம வடை சாப்பிடுவோம். வா, சவுண்டை பார்த்தீங்களா? பெரிய சவுண்டால் இருக்குது, டுமீல்னு. அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள், ஸ்கை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் அந்த இடியோட சவுண்டை பாருங்கள். இடியோட சவுண்டுக்கும் இந்த ஸ்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது? ஆனால் மழை வரப்போகுது. அந்த புறா பறக்கிற ஸ்டைலெல்லாம் அப்படி தான் தெரியுது. சவுண்டு கேட்டிங்களா? சவுண்டு. ஆனால் ஸ்கை இஸ் வெரி பிரைட். பாருங்கள், அந்த கரு மேகம் சூழ்ந்து கொண்டு வருகிறது. ஆஹா, நம்ம வடை சாப்பிட்றதுக்கு கடவுளே இயற்கை ஒரு மாதிரி டியூன் பண்ணுறாரா? டியூன். அந்த சத்தம், ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேங்க இந்த சத்தமும் வெயிலும் சேர்ந்து அடிக்கிறது. ஆச்சரியமாக ரொம்ப நேரமாக ஐயா அழுதுகிட்டு இருக்காரு, கண்ணில் தண்ணி தான் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நேரமாக சவுண்டு வருது. ஆனால் ஒரு துளி தண்ணி கூட கொட்ட மாட்டேங்குது. சரி, தண்ணி கூட இன்னும் வரல, சவுண்டு மட்டும் தமிழ்னு வருது. சரி, மழை வரதான் வரட்டும், அங்கே வடை ரெடி ஆகட்டும். ஃபியூ மினிட்ஸ் லேட்டரில் சந்திப்போமா? வாங்க காய்ஸ், வடை இஸ் ரெடி. எப்போயுமே மாப்பிள்ளை பந்தை சாமிக்கு விட்டுருவான்னு சொல்கிற மாதிரி ரப்பர் பந்து படத்தில் நாங்கள் சுடுற வடையை கடவுளுக்கு வச்சுருவோம். பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 8 பேர் இருக்காங்க. 3 வடை வச்சுருக்கேன். சண்டை பிடிக்காம பிரிச்சு சாப்பிடுங்க. அப்பா, எவ்வளோ வடை! மெத்து இருக்குங்க. சாமிக்குன்னு வைப்பாங்க. இங்கே அதான் இங்கே பிளேட்டில் இருக்கிறது. ஓ, அந்த 3 வந்து அவங்களுக்கு இல்லையா? நாங்கள் எங்கள் 3 பேருக்கு இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு அம்மா சொல்லுவாங்க, சரி சாமிக்கு வச்சதை பள்ளி கிள்ளி வந்து நக்கிறதுக்குள்ளே எடுத்து சாப்பிடுவோன்னு. அது 6 வடையை சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். சரி வாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு பெல்கனிக்கு போவோம். கமா. இன்னும் பாருங்க கைஸ், அந்த மானங்கட்ட மழை வரவே மாட்டேங்குது. அப்போ இருந்து டுபுக்குன்னு இடிக்குதே தவிர ஒரு போட்டு மழை வரல.
இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால் பெல்கனியில் அப்படியே காலை நீட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு தரையிலேயே பட்டறையை போட்டுட்டான். உளுந்து வடை பாருங்க, சிவப்பு சட்னிக்குள்ளே முடிய போட்டு வச்சுக்கான். ஏறாத இங்கே வச்ச தக்காளி சட்னி. ஸோ இதான் சாப்பிட போகிறோம். எல்லா வடையும் போக அந்த மீந்து போன வடையில் இப்படி ஒன்று ஒரு உருண்டை செய்வார் ஐயா. அது அவருக்கு தான் அவர் எடுத்து வச்சுக்குவார். சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? பார்த்துக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்குது. இப்படி இருக்கும், மெத்தன்னு நல்லா இருக்கும். 6-6:30 மணிக்கு வட்டையும் டீயும் அடிச்சுக்க முடியுமா? சட்னி தொட்டாலும் நல்லா இருக்கு. வடை டீ டெட்லி காம்பினேஷன். இந்த கண்டுபிடிச்சது யாராக இருக்குன்னா வடையும் டீயும். யாருக்காவது வடையோட ஹிஸ்ட்ரி தெரியுமாங்க? வடையை கண்டுபிடிச்சது யாரு, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. நம்ம தின்னுட்டு இருக்கோம் பாருங்க. நல்லா ஒரு 3 வடையை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே மடக்குன்னு குடிக்கணும். இப்படி குடிக்கணும். ஹோட்டல் வடை, டீ, சட்னி, தண்ணி, இந்த இடியோட சவுண்டு எல்லாம் நல்லா இருக்கு. இயற்கை. ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும், 20 ரூபா கொடு அப்படின்னு வந்துடுவாரு. அதனால அந்த பாட்டு போட முடியாது, அதனால சும்மா உட்காந்து. சரி, இப்போ அம்மா பாட போகிறாங்க இளையராஜாவோட பாட்டை. அதை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு வடை கடிப்போம். நேத்து பாடடி பொண்ணே, நேத்து பாடடி பொண்ணேவா? அது எப்படி ஆரம்பிக்கும் யாருக்கு தெரியும்? சரி, ஏதோ லிரிக்ஸ் எல்லாம் மன்னிச்சிருங்க. இங்கே நேத்து பாடடி பொண்ணு அப்படிங்கிறான். அதான் நேத்து பாடட்டான். சரி, ஏதா பாடு. தேவன் காலடி மண்ணே மிச்சவளு எல்லாரும் அடுத்து. நான் கூட மிஸ்டி ஏதோ பாட போகுதுன்னு பார்த்தா அவர் அதான் மண்ணை என்னோடனே மிஸ்டி. இதுக்கு காப்பிரைட் வந்தாலும் பாருன்னு அவரோட பாட்டை கேட்கலாம் போல. பார்த்தீங்களா அவங்க அலப்பறைய ஒரு பாட்டு வச்சிருக்கேன். பாடு. ஊருக்கு போய் படிக்கிறதுக்கு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போலாம். இந்த பாட்டை ஊருக்கு போய் பாடுறதுக்குன்னு வச்சிருக்காரா. இந்த பாட்டை போய் ஊரில் பாடுனா அடுத்த ஃப்ளைட்டு போட்டு அரசாங்கமே அனுப்பிவிடும், இங்கே இருக்காத போங்கன்னு. அம்மா நினச்சிட்டாங்க அதே மாதிரி பாட்டு அந்த அந்த நுணுக்கங்கள் வரலாம். நேத்தரக்கம் வர்றதுக்கு தலையாட்டுனா பாட்டு வந்துருவேன். அப்படிங்களா? அது அந்த குரல்ல பண்ண வித்தியாலத்தை. நீ ஒரு இளையராஜா மட்டும் சோகா படி. என்னடா தட்டு ஃபுல்லா இருந்தது, இளையராஜா பாட்டோட பாடிட்டு வர்றதுக்குள்ள 4 தான் இருக்கு. இப்பதானே பாத்தீங்கல்ல ஃபுல்லா இருந்ததுங்க. சொர்க்கமே என்றாலும் திரும்பிட்டு இந்த பக்கம் பார்க்குறேன், வடையே காணேன். இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா நான் தான் பேசி நிறைய திட்டு போனேன். எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட 3 இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலாம். காய்ஸ், நல்லா உளுந்து வடை,
மாலை நேரம் நல்ல ஒரு இளையராணி பாட்டு கேட்டீங்க. இங்கே பாருங்கள், இங்கே செட்டப்பை பாருங்கள், நல்லா இருந்தது. இவ்வளோதான் லைஃப் இல்லை, அவ்வளோதான். சும்மா ஓடிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தால் கடைசியில் மொட்டை மாடியில் இருந்து நேற்று பாடி லைஃப் அவ்வளோதான், என்ஜாய் பண்ணியாச்சு. எப்படி ஒரு பாட்டு, ஒரு கோரஸ், 2 வடை, இவ்வளவு தாங்க ஓடிய வாடி இவ்வளோத்துக்கு தான் எதிர்பார்க்குறது. சும்மா அந்த பெரிய லைஃபு, ஹைஃபை லைஃபு அதெல்லாம் டக்குன்னு போர் அடிச்சிருங்க. எப்பயுமே போர் அடிக்காமல் இருக்கிறது, எப்பயுமே போர் அடிக்காமல் இருக்கிறது இதுதான். இதில் அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் கார்டனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அம்மாவோட கார்டன், அவரோட கார்டன் போது அங்கே வரைக்கும் இருந்தது, எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ இது 3 தான் சாகாமல் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, அவங்களோட கார்டனை பார்த்துக்கிட்டு அந்த கார்டன் வியூவில் காலை நீட்டிட்டு இருந்து சாப்பிடணும். நாங்கள் சரி கேட்டால் செஞ்சு தானே ஆகணும், கார்டனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம். 3 மரத்தை வச்சுக்கிட்டு கார்டனுங்கிறான். அதான் பச்சையாக இருந்தால் தானே கார்டன் எங்களுக்கு. ஐயோ நல்லா காற்று வந்து இந்த சட்டைக்குள்ளெல்லாம் காற்றடிக்க நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் தோசையா என்ன வீடியோ செய்யணுன்னே மறந்துட்டு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வடை சுட்டு இந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஏதாவது லூஸ் தனமாக ஏதாவது பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபேமிலினா எப்போயுமே சீரியஸாக தான் இருக்கணுமா, லூஸாகவும் இருக்கலாம். அதனால் ஒரு நாளாவது ஒரு ஃபேமிலியோட லூஸாக இருந்து பாருங்கள். அது உங்கள் மைண்ட் எவ்வளோ லூஸ் ஆகும் தெரியுமா? லூஸ் ஆகும்னா டைட்டாக இருக்கிற மைண்டை லூஸ் ஆகும். சரி, இந்த மழை இன்னைக்கு வராது, வெயிட் பண்ணி வராது. ஒரு சிலர் வந்து ஃபேமிலியோட லூஸாக இருக்கிறத விட உருண்டு இருப்போம், வேலைக்கு போவோம், வந்த ரூமுக்கு இருக்கவங்க இருப்பாங்க. ஜஸ்ட் அப்பப்போ இன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து சண்டே, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போமே அப்படின்ட்டு உடம்பெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு மைண்டெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு வடை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட டின்னருமே. ஸோ இது சாப்பிட்டதுனால வயிறு கொஞ்சம் உப்பி இருக்குமா, அதனால் டின்னர் இன்றைக்கி ஸ்கிப்பு. ஸோ வடை தான் டின்னரு. சரி, ஒரு 2 வடை உட்காந்து என்னையே பார்த்துக்கிட்டு வாங்குது, அந்த வடையை முடிச்சுக்கிட்டு அப்படி இந்த வீடியோவை முடிப்போம். நாளைக்கு வேறு ஒரு vlogல வேறு ஏதாவது சாப்பிட்டோம்னா அதை எடுத்து வந்து காட்டுறேன். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.